Hey guys, welcome to a powerful life. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போறது என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் இந்த பயத்தோடயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களுக்குமே இத்தோட அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஷியோரா சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. இப்ப ஒரு தொழில் செய்யறாங்க இல்லைங்களா, ஒரு தொழில் செய்யறதுக்காக ஒருத்தவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுல சின்னதா ஒரு தோல்வி வந்த உடனே அந்த பக்கமே போகாம இருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 198% அந்த பக்கமே போகாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 2% மட்டும்தான் சக்சஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இது நீங்க தொழிலுக்கு மட்டும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் சின்ன சின்ன தடுங்கல்களுக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க முழுக்க இதோட நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வந்துடுறாங்களாம். இதனால அவங்க கடைசி வரைக்கும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறது கிடையாது. அவங்கள சுத்தி இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் அடுத்த கட்டத்துக்கு போக விட போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன். இப்ப ஒரு விவசாயி, 2 விவசாயி இருக்கிறாங்க. ஒரு விவசாயி அவர் இயற்கைப்படி அதாவது அறுவடை பண்றாரு, பயிரிடுறாரு, அறுவடை பண்றாரு. இன்னொரு விவசாயி என்னன்னா கடவுள்கிட்ட சண்டை போடுறாரு. கடவுள்கிட்ட ரொம்ப கோபமா பேசுறாரு. கடவுளை, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க இவ்வளோ காத்து அடிச்சா என் செடி கொடியெல்லாம் சாஞ்சிராதா? இவ்வளோ மழை பெஞ்சா என்ன ஆகுறது? பயிர் முழுகிடாதா? அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட சண்டை போடுறாரு. எதுக்காக வறட்சி கொடுக்குறீங்க? செடியெல்லாம் தண்ணி இல்லாம என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. இப்ப 2 பேருமே பயிரிட போறாங்க. இப்ப கடவுள் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர்கிட்ட நீ உன்னுடைய விருப்பப்படி பயிரிடு, நான் என்னுடைய விருப்பப்படி இயற்கையை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டாரு. இன்னொருத்தர் கடவுள்கிட்ட வாக்குவாதம் பண்ணாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். எப்ப மழை பெய்யும் அப்படின்னு நீ கேட்கறியோ, மழை வரணும்னு எதிர்பார்க்கறியோ அந்த டைம்ல மழை வரும். எப்ப வெயில் அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறியோ அந்த டைம்ல வெயில் அடிக்கும். எப்ப காத்தடிக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கறியோ அந்த டைம்ல காத்தடிக்கும் அப்படின்றத சொல்றாரு. அவர் சொன்ன உடனே இது நல்லா இருக்கு இந்த டீல் அப்படின்ற மாதிரி அந்த விவசாயம் பண்ண போயிட்டாரு. இவனும் விவசாயம் பண்ண போயிட்டாரு. இப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இப்ப பயிர் நடுறாரு. பயிர் நட்ட உடனே இவரு 2 பேருமே பயிர் நட்டுறாங்க. 2 பேரும் பயிர் நட்ட உடனே திடீர்னு பாத்தீங்கன்னா தண்ணி, மழை பெய்யுது. மழை இவருக்கு அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு, பட் இவருக்கு பெய்யல. இவர் இப்ப எதுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு தேவையில்லாம, நம்ம அப்புறமா மழை பெய்ய வச்சுக்கலாம், நமக்கு தேவைப்படக்குள்ள மழை பெய்ய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். அவர் சரியா பயிருக்கு தண்ணி காமிக்கல. அதனால அவர் இஷ்டப்படி எப்பப்ப வேணுமோ அப்பப்போ மட்டும் கேட்டுக்கிட்டாரு. பட் இவருக்கு இது வயல்ல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சு நல்லா நிறைய தண்ணி நிக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 வறட்சி வருது. வறட்சி வரக்குள்ள அந்த தண்ணி அப்படியே இறங்கி பூமிக்குள்ள போயிடுது. சில டைம் காத்து இவருக்கு பயங்கரமா அடிக்குது. அதனால செடி ஆடுது, ஓடுது, வளையுது, நெளியுது, காத்து பயங்கரமா அடிக்குது. இவருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இப்படி 2 பேருமே கரெக்டா அந்த அறுவடை டைம் அப்படின்றது வந்துடுது. ஏன்னா இவர் இஷ்டப்படிதான் வயல்ல பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே இயற்கைக்கு, அதாவது இயற்கையோட ஒன்றிணைந்து அவர் பண்ணல. அவர் தனியா பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் இயற்கையோட ஒன்றிணைந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒரு சில கதிர், அதாவது சோள கருது வச்சிருக்காங்க. ஒரு சில கதிர்கள்லாம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து போச்சு. ஆனா இவரோட இவரா இஷ்டப்படி ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா, சும்மா அப்படியே பக்காவா இருக்குதுங்க. அப்படியே நல்லா செழிப்பா, அந்த செடி நல்லா செழிப்பா நல்லா சூப்பரா இருக்குது செடியை பார்க்கவே. இது மாதிரி ஒருத்தர் விவசாயமே பண்ண முடியாரா? கடவுளே ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு அவர் விவசாயம் பண்ணியிருந்தாரு. இந்த கடவுள் சொன்னபடி நடந்துகிட்ட விவசாயிக்கு அதாவது இயற்கைப்படி நடந்துகிட்ட விவசாயிக்கு என்னடா இப்படி ஆகி போச்சு, நமக்கு என்ன வரப்போகுது அறுவடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறுவடைக்காக போறாரு. அறுவடை பண்றதுக்காக போகக்குள்ள பாத்தீங்கன்னா 1-2 கருது கீழே கிடக்குது. அதெல்லாம் எடுத்து அவர் சாக்குல போட்டுட்டு மற்றபடி எல்லாமே அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறார். அறுவடை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு மூலையில கும்பலா கொட்டி ஒரு 2 ஒரு பல்லாங்கு குமிச்சு வச்சிடறாரு. குமிச்சு வச்சுட்டு அதுல தார்பாயை போட்டு மூடிட்டாரு. இப்ப இவரு என்ன செய்யறாருன்னா, அப்பதான் கருதை உடைக்கலான்னு போறாரு. கருதை உடைக்கலான்னு உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருதும் அவங்க உடைக்கணும்னு சொல்லி அதை தொடக்கூடிய அந்த செடி என்ன ஆகுதுன்னா அப்படியே சாயுது வேரோட. அந்த கருதினுடைய வெயிட்டு தாங்காம கருதை எடுத்து பார்க்க கூட பாத்தீங்கன்னா உள்ள உளுத்து போயிருக்குது, பூச்சி அரிச்சு போய் இருக்குது. அந்த ஒரு தன்மை, அதாவது ஒரு இயற்கையா விளைவிச்ச மாதிரியே அது கிடையாது. அப்படி இருக்குது அதனுடைய தன்மை. இப்ப எல்லா கருதையுமே அவர் உடைச்சு பாக்குறாரு. எதுவுமே நல்லாவே இல்லை. ஆனா வெளியில இருந்து பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்குது. பட் உள்ள பார்க்க
கடகலத்து போயிருக்குது எல்லாமே. உடனே இந்த விவசாயி கடவுள்கிட்ட கோவப்படுறாரு, நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்க தான் ஏதோ என்னை வந்துட்டு மந்திரம் போட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்ல. அப்ப அதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆன்மீகம் அந்த டிபேட்குள்ள போகிறதுக்காக இல்லை, ஜஸ்ட் சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதுக்குள்ள வந்திருக்கேன். அதாவது கடவுள் என்ன சொன்னாருன்னா, நான் மழை பெய்ய வைக்கிறதுக்கு காரணம் என்ன, அதிகமா மழை பெய்யுதுன்னா அப்ப கண்டிப்பா அதிகமா வறட்சி அப்படின்றது அந்த இடத்துல வரப்போகுது. அப்ப அதை ஈக்குவல் பண்ற அளவுக்கு தான் நான் அந்த மழை அப்படின்றது அந்த இடத்துல கொண்டு வரேன். அப்ப அந்த மழை வந்துட்டு நிறைய பெஞ்சிருச்சுன்னா வறட்சி வர்ற டைம்ல அந்த செடிக்கான வந்துட்டு தன்மை அப்படின்றது கிடைச்சிரும். நான் காத்து அடிக்க வைக்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த செடி மரம் கொடி எல்லாம் ஆடுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதனுடைய வேறு இன்னும் கீழே போகும். அந்த ஈரத்தன்மையினால அந்த வேறு ஆடுறதுனால அது அப்படியே இன்னும் கீழே போகும். வறட்டுத்தன்மை வர்றதுனால, அதாவது வந்து வறட்சி வர்றதுனால அந்த வேர் வந்து மண்ணோடு இறுகி ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். அதனாலதான் இதெல்லாம் வந்துட்டு இயற்கையா நடந்துட்டு இருக்கு. நீ அதெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்ட, என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு தன்மையே இல்லாம அது நல்லா செழிப்பா வளர்ந்துருச்சு. ஆனா அது வந்துட்டு வேரூன்றி கீழே நிக்க முடியல. அதற்கான கருது அதனால வந்து சரியா வந்துட்டு கொடுக்க முடியல, சத்து அதுக்கு சரியா வந்துட்டு கிடைக்கல அப்படின்றத சொல்லி முடிக்கிறார். ஸோ இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. கண்டிப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வேணா வரலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சின்னதா இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். நம்மளுடைய வாழ்க்கையில எந்தவித கஷ்டமும் படாம நம்ம என்ன பண்றோம்னா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா நல்லா செழிப்பா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல போய் உட்காந்துட்டோம். அந்த பெரிய இடத்துல உட்காந்துட்டோம். நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டது கிடையாது. எந்த வித நம்ம வாழ்க்கையில கஷ்டன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நினைச்சா காசு, நினைச்சா காரு, நினைச்சா பைக்கு, நினைச்சா பணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நினைச்சா சந்தோஷம், நினைச்சா துக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் பெரிய அடி விழுந்துச்சு. இப்ப திடீர்னு நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ல ஒரு லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா அதை உங்களால சமாளிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் எதனால வருது அப்படின்ற ஒரு லேர்னிங்கை கத்துக்க முடியும். அந்த லேர்னிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு இதை விட பெரிய கஷ்டம் வராம அதை வந்துட்டு நம்மளால சமாளிக்க முடியும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பாடம். அதாவது வந்துட்டு அனுபவமே ஒருவருக்கு சிறந்த பாடம்னு எதுக்காக சொல்றாங்கன்னா, பட்டும் திருந்தலடாயுவன் அப்படின்ற மாதிரி எதுக்காக சொல்றாங்கன்னா, ஒரு தவறு நடக்குதுன்னா அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த தவறை திரும்ப செய்யக்கூடாது. அதற்காக தான் அதை வந்துட்டு சொல்றாங்க. அப்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்ததுன்னா இதுதான் எல்லாமே, இதோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்காம அந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்க கத்துக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க. எனக்கு கூட தான் வந்துட்டு வியூஸ் போகல. லாஸ்டா ஒரு வீடியோ போட்டேன் யூடியூப் நீங்க, பட் எனக்கு அது வியூஸ் போகல. ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், என்றாவது ஒரு நாள் மில்லியனை தொடும், அட்லீஸ்ட் ஒரு லாக்ஸையாவது வந்து தொடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. உங்களுடைய உழைப்பை நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்க, கன்ஸ்டன்டா ஒரு நாள் கூட விடாம போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது ஒரு நாள் உங்களை உயர தூக்கி வைக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைய டேட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைய டேட் வந்து என்ன, இங்க இருக்கு 2025. உங்களுக்கு கட்டாதான் தெரியும். 2025 நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா 23rd 24th வந்துட்டு இருக்கோம். 24ஆம் தேதி இன்னைக்கு இருக்கிறோம். 2025 பார்க்கலாம் இந்த வீடியோ எவ்வளவு வியூஸ் போகுது. இல்ல இதுவே வந்துட்டு அடுத்த வருஷம் இதே டைம் நம்ம இந்த வீடியோ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம், எவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்கு, அந்த டைம்ல நம்ம என்ன வந்துட்டு நிலைமையில இருந்திருக்கோம் அப்படின்றத கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். நம்ம அதுக்கான சரியான முயற்சிகளை எடுக்கணும். வரக்கூடிய கஷ்டங்களை நல்ல ஒரு பாடமா மாத்திக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான மோட்டிவேஷன் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.